எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாபிஸ் ஹாபி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் டாடா ஸ்டீல் லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழே வருவாங்க. இவங்க 1907லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹152 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ₹181 இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹190 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ஃபேர் பர்ஃபார்மன்ஸ், இவங்க எவ்வளவு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் வந்து ஆகஸ்ட் 14 போல ₹3.60. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்திருக்க டிவிடெண்ட்ஸ் அமௌண்ட்ஸும் பார்ப்போம் இங்க. இதுலயும் ₹5 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. மினிமம் அமௌண்ட் இருக்கு. ₹1, ₹1க்கு கொஞ்சம் கம்மியா அது மாதிரியும் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 870.8 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 31.8%. அடுத்ததா ஜிண்டா ஸ்டெயின்லெஸ் லிமிடெட். இவங்க வந்து மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிளாட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர், செல்லிங் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா அண்ட் இன்டர்நேஷனலியா கூட. இவங்க வந்து 1917ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1970. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹607. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹797. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹942 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு இவங்களோட டிவிடன்ஸ் பத்தி பார்ப்போம். டிவிடன்ஸ் பத்தி 24க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. பட் ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா 1 இயர் ₹1.50 எல்லாமே 2023ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 60.523 பில்லியன். இது இவங்களுடைய மொத்த அசெட்ல 19.6%. அடுத்ததா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட். இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழே வருவாங்க. இவங்க வந்து 2014ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபேர் வேல்யூ ₹79. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹77. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹92 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இன்னைக்கு ஃபேர் பர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. 2016, 17, 18ல கொடுத்துருக்க மாதிரி இங்க ஹிஸ்டரி இருக்கு. அதுவுமே ₹75 தான். நியர்லி ₹1 தான். ஓகே, இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 509.4 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 17.2%. அடுத்ததா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து 1986ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹526. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹486. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹902 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தா மீடியம். பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24க்கு அப்கமிங்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. பட் 24லயே இதுக்கு முன்னாடி கொடுத்த அமௌண்ட் பார்த்தோம்னா ₹3, ₹3.50. 2023ல ₹4.50. 2023லயே திரும்பவும் ₹3.60. 23ல திரும்பவும் ₹2.80. அது மாதிரி அவங்க தொடர்ந்து டிவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போ இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 8,630.7 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 83.1%. கடைசியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழே வருவாங்க. இவங்க வந்து 1806ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1806ல. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹964. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹835. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹1556 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க எவ்வளவு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24ல அப்கமிங் எந்த அப்டேட்டும் இல்ல. பட் 24ல இதுக்கு முன்னாடி ₹13.70 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ₹11.30 2023ல. 22ல ₹7.10. 2021ல ₹4. 17ல ₹2.60. 16ல ₹2.60. ஸோ இவங்களும் ஓரளவுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் இருக்காங்க. இடையில 18 and 19ல தான் இங்க டேட்டா இல்ல. ஓகே, இவங்களுடைய பத்தி பார்த்துருவோம்.
இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 6,399.4 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 9.5%. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா டெய்லியுமே எனக்கு அந்த ஸ்டாக் பத்தின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லியுமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த ஸ்டாக் பத்தின அப்டேட் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.